கன்னியாகுமரியில் நயினார் நாகேந்திரன் கூறியதாவது: தமிழ் புத்தாண்டில் தமிழர்கள் அனைவரும் நலன் பெற வேண்டும் என்பது எனது எண்ணம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சி நிச்சயமாக மாற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அடுத்த ஆண்டு புதிய ஆட்சி உதயமாகும் என்பதை நான் நம்புகிறேன். அதற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை நடக்கிறது. அதில் மாற்றம் வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். EPS தலைமையில் தேஜ கூட்டணி தமிழகத்தில் பெரும்பான்மை வெற்றி பெறும். நான் திருநெல்வேலியில் மீண்டும் போட்டியிடுவது குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும். ஆட்சியில் பங்கு என்பதை பற்றி இப்போது பேச முடியாது என நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்த அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். 2 தினங்களுக்கு முன்பு சென்னை நகரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் தலைமைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 2026 நடக்கும் தேர்தலில் திமுக அரசை தோற்கடிக்க பாடுபட வேண்டும் என்று தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் தலைவர் பதவியிலிருந்து விலகிய அண்ணாமலை தற்போது ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக அவர் விமானம் மூலம் டெல்லிக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து உத்தரகண்ட் சென்று கேதார்நாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் இமயமலையில் உள்ள பாபா கோவிலில் வழிபாடு செய்துள்ளார். பாபா முத்திரையை காண்பித்தவாறு ஒருவருடன் சேர்ந்து அண்ணாமலை எடுத்துக்கொண்ட போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவரது ஆன்மீக பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து கட்சியினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். பதவி என்பது தோளில் போட்ட துண்டு என்றார் அண்ணா. ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு கர்ச்சீப் தான் என்று அதிமுகவில் இருந்து விலகுவதாக வெளியான தகவல் குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆண்டாண்டு காலமாக சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பிறந்த நிலையில் அந்த வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும், அதன் மூலம் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே கருணாநிதி ஆட்சியின் போது தமிழ் புத்தாண்டு தினத்தை தை மாதத்தில் கொண்டாட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மரபையும் பண்பாட்டையும் திமுக காற்றில் பறக்கவிட்ட நிலையில் அது கூடாது என்பதற்காகவே சித்திரையிலேயே தமிழ் புத்தாண்டு கொண்டாட ஜெயலலிதா அரசாணை பிறப்பித்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நான் கட்சியில் இருந்து விலகுவதாக திருமாவளவன் கூறினார். அது வதந்தி. நினைத்து கூட பார்க்க முடியாத இந்த செய்தியை பரப்பி வருகின்றனர். பதவிக்காக ஜெயக்குமார் யார் வீட்டு வாசலிலும் நின்றதில்லை என்று கூறினார். எனக்கு சொந்தமாக மூளை இருக்கிறது, சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது என கூட்டணி குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்தார். பாஜகவுடன் நான் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகும் என சொல்லப்படுகிறதே என்ற நிருபர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நீங்கள் ஏன் என்னை பிடித்து தள்ளுகிறீர்கள்? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ அவசியமில்லை. எனக்கு சொந்தமாக மூளை இருக்கிறது, சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பதை வெறுக்கிறேன். நான் தனித்துதான் போட்டியிடுவேன். திரும்ப திரும்ப அதை சொல்ல முடியாது. வேற கேள்வி கேளுங்க என்று கூறினார். அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, சாதி என்ற 1000 ஆண்டு அழுக்கை போக்கியவர் அம்பேத்கர். மக்கள் மனதில் உள்ள வேறுபாடுகளை களைய வேண்டும். ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் என்பது அந்த சமூக மாணவர்களை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது. மாணவர்களின் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். மாணவர்கள் முன்னேற்றம் கண்கள் மாதிரி, பெண்கள் முன்னேற்றம் இதய துடிப்பு மாதிரி. கல்வி, அரசியல், அதிகாரம் எல்லாம் ஜனநாயகம் ஆகிவிட்டது. அனைவரும் தமிழர் என்பதை உணர வைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கு திமுக என்றும் துணை நிற்கும். சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது. ஆதி திராவிட மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்றி சமூக நீதியை நிலைநாட்டி வருகிறோம். சமூக சமத்துவத்தை நிலைநாட்ட இன்னும் நெடுப்பயணம் செல்ல வேண்டி உள்ளது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். பாமகவில் அன்புமணியை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றி செயல் தலைவராக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். தலைவர் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே முரண்பாடு, உட்கட்சி மோதல் என்று செய்திகள் வெளியாகின. அதே நேரத்தில் பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது, ராமதாஸ் முடிவு தவறு என்று பொருளாளர் திலகபாமா விமர்சித்திருந்தார். அவரின் இந்த விமர்சனத்திற்கு உட்கட்சியில் இருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. அவர் கட்சியின் எந்த போராட்டங்களிலும் கலந்து கொள்ளாதவர், நோய்க்கிருமி என்று பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கண்டித்துள்ளார். திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர். பாமகவின் கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. அரசியல் என்னவென்றே தெரியாத அரைவேக்காடு திலகபாமா. பாட்டாளிகளின் உயிரியக்கமான பாமகவை அழிப்பதற்காக வெளியில் இருந்து கட்சிக்குள் புகுந்த நோய்க்கிருமி. நேற்று கட்சிக்குள் வந்த திலகபாமா வசைபாடி மகிழ்வதை விடுத்து தான் கூறியவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கட்சியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார். மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசும்போது, அமைச்சர் பொன்முடி சைவ சமயத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அவரது முறையற்ற பேச்சு குறித்து தகவல் அறிந்தவுடன் பொன்முடியை கட்சி பொறுப்பிலிருந்து முதலமைச்சர் நீக்கியது பாராட்டுக்குரியது. மேலும் பொன்முடியை
அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஒரு சமயத்தை உயர்த்தியும் ஒரு சமயத்தை தாழ்த்தியும் பேசுவது சில அமைச்சர்களுக்கு வாடிக்கையாக உள்ளது. ரகசிய காப்பு பிரமாணம் ஏற்ற அமைச்சர்கள் அனைவரும் அனைத்து சமயத்தவருக்கும் பொதுவானவர்களாகவே இருக்க வேண்டும். எனவே அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து எந்த சமயத்தையும் புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.